18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் தெரியுமா? அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக தான் இன்று உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்ச்சிகளை கண்டு நிச்சயமாகவே சிரித்துதான் போய்விட்டேன். மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இது போன்று எல்லாம் ஒருவரோடு நடந்து கொள்ள முடியுமா என்கின்ற அளவிற்கு சில மனிதர்கள் நடந்து கொண்ட செயல் உன் அம்மா எனக்கே அத்தனை வியப்பை ஏற்படுத்தியது. நான் அத்தனை சாதாரணமாக அவர்களை நினைத்தேன். ஆனால் அவர்கள் இப்பொழுது எத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் தங்கமே, அவர்கள் செய்த செயலினால் தான் நீ இன்னமும் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, என்னதான் நடந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் என்று ஒன்று கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. உனக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனையை விட உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை சற்று வித்தியாசமானது. அது மட்டும் அல்லாமல் கொஞ்சம் அதிகமானதும் கூட. இது சூழ்நிலைகளால் நடந்த பிரச்சனைகள் என்பதை முதலில் என் குழந்தை நீ எத்தனை சாதாரணமாக நினைத்தாயோ, உன் அம்மா நானும் அதனை அத்தனை சாதாரணமாக தான் எல்லோரையும் நினைத்து விட்டேன். நான் அவர்களை பற்றிய எண்ணங்கள், அவர்கள் உன்னிடம் பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற தேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் என்னை அந்த அளவிற்கு யோசிக்க வைத்து விட்டது. எல்லாம் அவர்கள் உன்னிடத்தில் உண்மையாக இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் நல்லவர்கள் என்று உன் தாயானவள் என்னையே நம்ப வைத்து விட்டார்கள். அவர்கள் நடித்தது இப்படி என்பதை நான் இப்பொழுதுதானே புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உனக்கு அது தெரியாமல் இன்னமும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் தாயானவள் நான் அதை புரிந்து கொண்டதும் உனக்கு நிச்சயமாக தெரிவித்து விட வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்து விட்டேன். உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே இந்த ஒரே ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறார்கள். என் தங்கமே, அம்மா இதனை கண்டுகொண்ட நேரம் நிச்சயமாக எப்படி இவர்களால் முடிந்தது என்று யோசித்தேன். அதன் பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அவர்கள் இத்தனை நாட்களும் உன்னிடம் பேசியது, உன்னிடத்தில் அன்பாக இருந்தது போன்ற நடித்தது எல்லாம் வேஷம் என்று. அவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீ சந்தோஷமாக இருப்பதை வெளியில் சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் சிரிப்பது போல் சிரித்துவிட்டு, நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கும் சந்தோஷம் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு பின்னால் சென்று இவள் சந்தோஷமாக இருக்கின்றாளே, நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவள். என் தங்கமே, அம்மா அத்தனை சுலபமாக யாரை பற்றியும் எந்த ஒரு குறையையும் சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவள் செய்கின்ற காரியம் சற்று அதிகமாக அல்லவா இருக்கின்றது. உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் உனக்கும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உங்களால் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக இவள்தான் இருந்து கொண்டிருக்கிறாள். உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணையோடு உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றாள். என் தங்கமே, இந்த சூழ்ச்சி வலையானது இப்பொழுது பின்னப்பட்டது கிடையாது. இது பல நாட்களாகவே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம்.
எப்படியோ உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு இப்பொழுது அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல. அந்த பெண்ணானவள் உன்னுடைய ஒன்றுவிட்ட பெரியப்பா சித்தப்பா வழியில் உள்ள ஒரு பெண் ஆவாள். என் குழந்தையே, உனக்கும் அது அக்கா முறை அல்லது தங்கை முறை வரக்கூடிய உறவாகும். என் தங்கமே, இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு எந்நேரமும் உங்களை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கின்றாள். அவள் மற்றவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று நடித்துவிட்டு இல்லத்திற்கு வந்து நல்ல பிள்ளை போல எல்லா கதைகளையும் கேட்டு தெரிந்துவிட்டு அதை பற்றி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். அது மட்டும் அல்லாமல் இதில் நிறைய பேர் இங்கொரு கதையும் அங்கொரு கதையும் பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப பிரச்சனை என்று ஒருவருக்கு வந்துவிட்டால் உடனே அங்கு வந்து தேவையில்லாமல் பேசுவதும் இங்கே கேட்டு அங்கே சென்று சொல்வதும் என்று நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இவர்களின் எண்ணங்களையும் குணங்களையும் மாற்ற வேண்டிய நாள் வந்துவிட்டது அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் தெய்வங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்வது தவறு என்றே அவர்கள் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம். என் பக்கம் நிற்காமல் அநியாயத்தின் பக்கம் நின்று நியாயம் நாம் சொல்லிவிடலாம். அவை எல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தெய்வமானது அங்கே நின்று கொண்டு பார்த்திருப்பதை அவர்கள் உணரவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குலதெய்வம் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்களோ எந்த ஒரு அன்புமோ கிடைக்காமல் போய்விட்டது. அது நீண்ட நாட்களும் ஆகிவிட்டது. கள்ளம் கபடம் இல்லாத அன்பினை தானே அவர்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதும் இன்னொருவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இன்னொருவர் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுவதுமாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக தெய்வங்கள் அருகில் நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அவர்கள் உன்னை அதிகமாக வணங்குகிறார்கள் தாயே, உன்னை தேடி வருகிறார்கள், குலதெய்வத்தின் கோயிலில் முன்வரிசையில் நின்று அவர்கள்தான் வணங்குகிறார்கள் என்று. என் தங்கமே, என்ன நினைத்தாலும் சரி, அவர்கள் என்னிடத்தில் எப்படி எந்த விதமாக நடந்து கொண்டாலும் சரி, தெய்வங்களுக்கு வாரி வாரி இறைத்தாலும் சரி, இந்த வராகியானவளும் சரி, உன்னுடைய குலதெய்வமும் சரி, எந்த தெய்வங்களாக இருந்தாலும் உண்மையாக இருக்கின்றவர்கள் பக்கத்தில் தான் துணை நிற்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை இல்லாத இடத்தில் சரி, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்ற இடத்திலும் சரி, உன்னுடைய தெய்வம் எந்தவித ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்க போவது கிடையாது. அவர்கள் முன் வரிசையில் நின்று வணங்கினாலும் தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து பார்ப்பது கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அன்று தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள். நம் தெய்வம் நமக்கு தண்டனை கொடுத்து விட்டது என்று எண்ணி நிச்சயமாக அன்று வருந்துவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதும் மற்றவர்கள் இல்லத்திற்கு சென்று பிரச்சனைகளை மூட்டி விடுவதுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற தண்டனைகள் தான் கடைசியில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுதே அவர் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய இல்லத்திற்கு இன்னமும் அவர்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கே நடக்கின்றது என்ன விஷயம் என்பதை வேவு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை பார்த்து நாம் ரசிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள்.
உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்குள் நீங்கள் சண்டையிடுவதும் அந்த பெண்ணுக்கு அத்தனை சுவாரஸ்யமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இங்கே பிரச்சனை என்றால் அவர்கள் அங்கே அதனை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய நாடகங்கள் எல்லாம் வெளிவர போகின்ற நாள் வந்துவிட்டது. என் தங்கமே, இங்கே என்ன பிரச்சனைகள் நடக்கும் என்று அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை அங்கு கிளம்பி கொண்டிருப்பதை அறியாமல் இங்கே உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்களினுடைய உறவானவர்கள் அவர்களின் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்களுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடக்க போகின்றது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இனி திணறப் போகிறார்கள். இங்கே நடந்த பிரச்சனைகள் விட அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இதில் உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எத்தனை நாட்களாக இவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டமிட்டாலும் நீங்கள் சுதாரித்து கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள் சண்டையிடாமல் இருப்பதுதான். என் தங்கமே, சண்டையாகவே இருந்தாலும் இன்று இந்த வராகியின் வாக்கினை கேட்டுவிட்டாய் அல்லவா? எல்லாமே மற்றவர்களின் சூழ்ச்சிகள். அவர்கள் சந்தோஷப்படும்படி ஒரு நாளும் நீ நடந்து கொள்ள கூடாது. இனிமேலாவது உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருந்து பெற்றோர்களுக்கு பெருமை தேடி கொடுத்து இது போன்ற நயவஞ்சக கூட்டத்தின் முன்னால் தலை நிமிர்ந்து நீ வாழ வேண்டும் என்று அம்மா உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாகி நின்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்று முதலில் நான் சொல்லிவிட்டேன். இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிவாய். என் தங்கமே, இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டம் இருக்கின்றது. வாழ்வா சாவா என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது. என் தங்கமே, இவர்களை தேடி வேறெங்கும் அலைய வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான். என் தங்கமே, அவர்கள் செய்ததில் பாதி தவறு பாதி சரி என்றுதான் உன் அம்மா நான் சொல்வேன். ஏனென்றால் உன் பக்கமும் சில விஷயங்களில் தவறு இருக்கின்றது. அம்மா, என் மீது என்ன தவறு? நான் அப்படி என்ன செய்தேன்? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆனதை நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன். நீ என்னை பார்த்து நான் தவறு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அம்மா சொல்வதை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக அவர்களினுடைய இந்த கோபத்திற்கும் உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்றவர்கள் துணை என்று பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகிறது. நாம் இது போல சந்தோஷமாக தானே வாழ்ந்தோம், இப்பொழுது
அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே, நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். காலத்தினுடைய கட்டாயம் அவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டிக் கொள்வது அவர்களின் மனதை வேதனைப்படுத்துகிறது என்றால் அதை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அந்யோன்யம் 4 சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம். வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும், அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை. அதே நேரத்தில் இது போன்று ஒருவரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அவர்களை அது காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள் அது நிச்சயமாக பழிவாங்குகின்ற தன்மையை உருவாக்கி கொடுக்கும். ஏன் உனக்கு இது புரியவில்லை என் தங்கமே? இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம், நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன்மீதும் திரும்பிவிடும் அல்லவா? நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய், நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் எங்கு செல்கிறாய், என்னவெல்லாம் செய்கிறாய் என்று எப்பொழுதும் உன்னை பற்றியே அவர்கள் சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதோடு அவர்கள் நிறுத்தி விடுவது கிடையாது. நீ என்ன செய்கிறாய், நீ இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்து உன்னை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வதையே அவர்கள் ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்காக அதனை பேசி வருகின்றார்கள். என் குழந்தையே, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கணவனை இழந்த அவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக இருந்திருப்பாயானால் அல்லது நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாயானால் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்கு வந்திருக்காது. நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தான் பார்த்தாயே தவிர ஒருபோதும் உனக்கு ஒரு நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ நீ பார்க்கவில்லை. அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களே காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ மிக பெரிய துன்பத்தில் இருந்திருக்கிறாய். அப்பொழுதெல்லாம் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை. மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் ஒரு நாள் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியேனும் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது என் தங்கமே, உன்னால் முடிந்த அளவிற்கு ஆறுதலை தான் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ள கூடாது. அதற்காக அம்மா உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்க கூடாது, அவர்களிடம் நேரத்தை செலவழிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த விதமான அந்யோன்யத்தையும் காட்ட வேண்டாம் என்றுதான் சொல்கின்றேன். அம்மா சொல்லியது உனக்கு வேடிக்கையாக இருக்காமல் உன் கண்களை மூடி ஒரு முறை நீ சிந்தித்து பார். இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய். நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்து பார். யாரும் இல்லாத ஒரு மனநிலை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனி காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமான வேதனை நிச்சயமாக ஏற்படும். அதற்கு நாம் ஆறுதலாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால்
அவர்களினுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பாக திரும்பத்தானே செய்யும். நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களின் மனதிற்கு நாம் நிம்மதியை தரும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களினுடைய மனதிற்கு வேதனை தருவது போல நம்முடைய செயல்கள் இருந்துவிடக் கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு பக்கம் அவர்களிடத்தில் இத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே நம்முடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம் தானே. அதிகபட்சமாக நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வடைவதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது எந்த அளவிற்கு அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை எப்படியேனும் கடந்து வந்துவிட வேண்டும் என்றுதான் நீயும் போராடி கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கிறாய். அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையையும் நாம் தொலைத்துவிட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகிறாய். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அதனால் என் பிள்ளை, உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதையும் உன் அம்மாவால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, இது நாள் வரையிலும் அவர்களின் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் என் தங்கமே, அவர்களை மாற்றக்கூடியது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் உன்னை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பாய் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் துணையில்லை என்கின்ற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும். இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் கோபமடைய மாட்டார்கள். நமக்கு தான் இந்த நிலைமை, அவர்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதார அவர்களே நினைப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்றால் நீ அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருந்து உன்னுடைய அன்பை நீ அவர்களுக்கு கொடுத்தால் போதும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து விடும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்ச்சிகளை கண்டு நிச்சயமாக மெய்சிலிர்த்துதான் போய்விட்டேன். மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இது போன்று எல்லாம் ஒருவரோடு நடந்து கொள்ள முடியுமா என்ற அளவிற்கு சில மனிதர்கள் நடந்து கொண்ட செயல் உன் அம்மா எனக்கே அத்தனை வியப்பை ஏற்படுத்தியது. நான் அத்தனை சாதாரணமாக நினைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் தங்கமே, அவர்கள் செய்த செயலினால் தான் நீ இன்னும் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, என்னதான் நடந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் என்று ஒன்று கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அதுபோலதான் உனக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனையை விட உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை சற்று வித்தியாசமானது. அது மட்டுமல்ல, கொஞ்சம் அதிகமானதும் கூட. இது சூழ்ச்சிகளால் நடந்த பிரச்சனைகள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ எத்தனை சாதாரணமாக நினைத்தாய்
விட்டாயோ, உன் அம்மா நானும் அத்தனை சாதாரணமாக தான் எல்லோரையும் நினைத்து விட்டேன். நான் அவர்களை பற்றிய எண்ணங்கள், அவர்கள் உன்னிடம் பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற தேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நான் நினைத்து விட்டேன் இவர்கள் எல்லாம் உண்மையில் நல்லவர்கள் என்று. ஆனால் அவர்கள் நடித்தது எப்படி என்பதை நான் இப்பொழுதுதானே புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உனக்கு அது தெரியாமல் இன்னமும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டது உனக்கு நிச்சயமாக தெரிவித்து விட வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன். உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே இந்த ஒரே ஒரு பெண் தான் காரணமாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, அம்மா இதனை கண்டுகொண்ட நேரம் நிச்சயமாக எப்படி இவர்களால் முடிந்தது என்றுதான் யோசித்தேன். அதன் பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அவர்கள் இத்தனை நாட்களும் உன்னிடம் பேசியதும் உன்னிடத்தில் அன்பாக இருந்தது போன்று நடித்தது எல்லாம் வேஷம் என்று. அவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. நீ சந்தோஷமாக இருப்பதாக சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் சிரிப்பது போல சிரித்துவிட்டு, நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கும் சந்தோஷம்தான் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு, பின்னால் சென்று இவன் சந்தோஷமாக இருக்கிறாளே, நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவள். என் தங்கமே, அம்மா அத்தனை சுலபமாக யாரை பற்றியும் எந்த ஒரு குறையையும் சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவள் செய்கின்ற காரியம் சற்று அதிகமானது அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடன் பிறந்தவர்களுக்கும் உனக்கும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள். உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணையோடு உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றாள். என் தங்கமே, இந்த சூழ்ச்சியானது இப்பொழுது பின்னப்பட்டது கிடையாது. இது பல நாட்களாகவே பின்னப்படுகின்ற விஷயம். எப்படியேனும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு இப்பொழுது அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல. அந்த பெண்ணானவள் உன்னுடைய ஒன்றுவிட்ட பெரியப்பா சித்தப்பா வழியில் உள்ள ஒரு பெண் ஆவாள். என் குழந்தையே, உனக்கும் அது அக்கா முறை அல்லது தங்கை முறை வரக்கூடிய உறவாகும். என் தங்கமே, இந்த பெண்ணினுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக என் தங்கமே, இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கெடுப்பதற்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு எந்நேரமும் உங்களை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறார். அவள் மற்றவர்களிடத்தில் நல்லவர் போல நடித்துவிட்டு உனக்கு வந்து நல்ல பிள்ளை போல் தெரிவித்துவிட்டு அதை பற்றி வெளியில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாள். அது மட்டுமல்லாமல் இது இடையே நிறைய பேர் இங்கு ஒரு கதையும் அங்கு ஒரு கதையும் பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை என்று ஒருவருக்கு வந்துவிட்டால் உடனே அங்கே வந்து தேவையில்லாமல் பேசுவதும் இங்கே கேட்டு அங்கே சென்று சொல்வதும் என்று நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். இவர்களின் எண்ணங்களும் குணங்களையும் மாற்ற வேண்டிய நாள் வந்துவிட்டதல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் தெய்வங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்வது தவறு என்று அவர்கள் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம். உண்மையின் பக்கம் நிற்காமல் அநியாயத்தின் பக்கம் நின்று நியாயம் நாம் சொல்லிவிடலாம். அவையெல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வமானது அங்கே நின்று கொண்டு பார்த்திருப்பதை அவர்கள் உணரவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்களோ
எந்த ஒரு அன்போ கிடைக்காமல் போய்விட்டது, நீண்ட நாட்களாகவும் ஆகிவிட்டது. கள்ளம் கபடம் இல்லாத அன்பினைதானே தெய்வங்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதும், இன்னொருவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும், இன்னொருவர் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுவதுமாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக தெய்வங்கள் அருகில் கூட நிற்க முடியாது. அவர்களுக்கு நிற்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் அவர்கள் உன்னை அதிகமாக வணங்குகிறார்கள், உன்னை தேடி வருகின்றார்கள், குலதெய்வத்தின் கோவிலில் முன் வரிசையில் நின்று அவர்கள்தான் வணங்குகிறார்கள் என்று. என் தங்கமே, என்ன நினைத்தாலும் சரி, அவர்கள் எத்தனை விதமாக நடந்து கொண்டாலும் சரி, தெய்வங்களுக்கு வாரி வாரி இறைத்தாலும் சரி, இந்த வராகியானவளும் சரி, உன்னுடைய குலதெய்வமும் சரி, எந்த தெய்வங்களாக இருந்தாலும் உண்மை இருக்கின்றவர்கள் பக்கத்தில் தான் துணை நிற்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை இல்லாத இடத்தில் சரி, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற இடம் என்றாலும் சரி, உன்னுடைய குலதெய்வம் எந்தவித ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்கப் போவது கிடையாது. அவர்கள் முன் வரிசையில் நின்று வணங்கினால் தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து பார்ப்பது கூட கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும். அன்றுதான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள். நம் தெய்வம் நமக்கு தண்டனை கொடுத்து விட்டது என்று எண்ணி நிச்சயமாக அன்று வருந்துவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதும், மற்றவர்கள் இல்லத்திற்கு சென்று பிரச்சனைகளை மூட்டி விடுவதுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற தண்டனைகள் தான் கடைசியில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுதே அவர் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய இல்லத்திற்குள் இப்பொழுதும் அவர்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதனை அங்கே வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனைகள் வருமா, அதை பார்த்து நாம் ரசிக்கலாமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்குள் நீங்கள் சண்டையிடுவது அந்த பெண்ணுக்கு அத்தனை சுவாரஸ்யமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கே பிரச்சனை என்றால் அவர்கள் இங்கே அதனை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள். உன்னுடைய தந்தை வழியில் உள்ள உறவுகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய நாடகங்கள் எல்லாம் வெளிவர போகின்ற நாள் வந்துவிட்டது. என் தங்கமே, இங்கே என்ன பிரச்சனைகள் நடக்கும் என்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அங்கு கிளம்பிக் கொண்டிருப்பதை அறியாமல் இங்கே உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களின் உறவானவர்கள் அவர்களின் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்களுக்கிடையே மிக பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கப் போகிறது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறப் போகிறார்கள். இங்கே நடந்த பிரச்சனைகள் விட அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இதில் உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளை இத்தனை நாட்களாக இவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டம் போட்டாலும் நீங்கள் சுதாரித்து கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள் சண்டை இல்லாமல் இருப்பதுதான். என் தங்கமே, சண்டையாக இருந்தாலும் இன்று இந்த வராகியின் வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? எல்லாமே மற்றவர்களின் சூழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படும்படி இனிமேலாவது உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக இருந்து பெற்றோர்களுக்கு பெருமையை தேடி கொடுத்து விடு. இது போன்ற நயவஞ்சக கூட்டத்தின் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று அம்மா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. உன் வராகி அம்மா உன்னோடு இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும்.
என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.